கண்ணுக்கு மை தீட்டி விசாலமாக்கி நீண்ட தலைமுடியை வலித்து முடியிட்டு சுற்றி பூவால் வளையமிட்டாள் ராசாத்தி. நிலைக்கண்ணாடியில் முகம் பார்த்த பொழுது நிஜமாய் அவளுக்கு பிடித்தது. ஓங்கு தாங்கான உயரம், எடுப்பான நிறம், நீண்ட எழுத்தாணி மூக்கில் செந்நிற பொட்டாய் ஒற்றைக்கல் மூக்குத்தி. வீட்டை பூட்டி வெளியில் நின்ற வண்டியில் ஏறி புழுதியை கிளப்பினாள். அந்த புழுதியோடு சேர்த்து பழைய நினைப்பும் வலித்து வாசல் வந்தது. சொம்பை மாதிரி தென்புலத்தில் இருந்த சிறிய ஊரில் 20 ஆண்டுகளுக்கு முன் பெண் பிள்ளைகள் வண்டியோட்டுவது எல்லாம் பெரியவர். இன்று வரை அவர்களுக்கு உற்ற துணையாக இந்த வியாபாரம் தான் போய்கொண்டிருந்தது. அந்தியூர் சந்தைக்கு ஆடு வாங்க போன போதுதான் ராசாத்தியை அழைத்து வந்தான் முத்தையன். அந்தியூர் சந்தையில் அகப்பட்ட அரேபிய குதிரை என ஊர் குசுகுசுக்கும். அப்படி இப்படி சுற்றி ராசாத்தியுடைய பிறப்பொழுக்கம் அத்தனை சுத்தமில்லை என்று ஜனங்கள் அறிந்து கொண்டது. பிறகு மற்றவர்கள் பார்வை ராசாத்தியின் மீது மாறித்தான் போனது. முத்தையனை மாமா என்று ராசாத்தி அழைக்கும் பொழுது ஊர் அவளை முன்னே விட்டு பின்னே சிரித்தார்கள். இதெல்லாம் ராசாத்திக்கு புரியாமலும் இல்லை, புரிந்து கொள்ளாமலும் இல்லை. ஒரு நாள் நிலா காயும் நடுநிசியில் முத்தையன் மடி கவிழ்ந்து கேவினாள். அவன் ஆதரவாய் தலையை வருடி, எதுக்கு ராசாத்தி அழுவுற என்றான். ஊருக்குள்ள யாருக்குமே என் ஒழுக்கத்து மேல அத்தனை ஓப்பில்ல. வேர்ல இருக்கிற கசப்பு தேன் பழத்திலையும் இருக்கும்னு நம்புறாக. ஒரு வாய் பேசினா தாண்டலாம், ஊர்வாய் பேசுதே என்றவளை இறுக தன்னோடு அழைத்தான். யார் ராசாத்தி உன்னை நம்பணும்? உள்ளிழுத்த மூச்சு வெளியே வந்து தீருங்கிற நம்பிக்கையத்த ஜனங்களா? பதில் சொல்ல ஆரம்பிச்சா உன் முன்னே 1000 கேள்விகள் விழும், 1000 கேலியும் விழும். உன் பார்வைக்கு நான் அப்படின்னா அப்படியே இருந்துட்டு போறேன்னு பின்பக்க மண்ணை தட்டி உதறிட்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த அணைப்பின் நெருக்கமும் உயிரின் இணக்கமும் அவளுக்கு அத்தனை நிம்மதியாய் இருந்தது. பழமரத்து கிளைகள் இறை தேட தேவையற்று நின்றது போல் மற்றவர்கள் தீர்ப்பை பற்றிய கவலையற்று அமர்ந்திருந்தாள் ராசாத்தி. 3 ஆண்டுதான். சந்தைக்கு போனவன் ஏதோ ஒரு வகை விஷக்காய்ச்சலோடு வீடு வந்து சேர்ந்தான். வந்த நாளில் நாடி சுருண்டு விட்டன. ஜுரத்தின் அனத்தலிலும் விசனப்படாத ராசாத்தி, என் உருவுதான் உன்னை விட்டு போகும், உசுறு போகாது. எப்பவும் உன் நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழு, ஊர் நினைப்புக்கு கட்டுப்படாதே என சொல்லிவிட்டுத்தான் போனான். அவன் போன பிறகு அவன் விட்டு போன தொழிலும் வீடும் அவளுக்கு பாதுகாப்பாய் இருந்தது. 10 ஆண்டுகளாய் அவளாய் மட்டும் நின்றாள். கருநாகம் போன்ற அவளின் நீண்ட ஜடையில் மல்லிகை சூடிக்கொள்வது முத்தையனுக்கு கொள்ள இஷ்டம். அவன் போன பிறகு ஒரு நாள் கூட பூச்சூட மறந்ததில்லை. அவளின் அந்த அலங்காரம்தான் ஊர்வாய்க்கு அவளாய் போனது. அவள் தனிமைக்கு துணையாக பலர் வலை வீசத்தான் செய்தன. அவர்களுக்கு தெரிய நியாயமில்லை. அவளுடைய தேவைகள் முத்தையனோடு தீர்ந்து போய்விட்டதென்று யாருக்கும் தெரியாமல் இல்லை. கடையை திறந்து முத்தையன் படத்துக்கு பூ மாற்றிவிட்டு எந்த திசைக்கு திரும்பினாலும் இவளை பார்த்து சிரிக்கும் முத்தையன் கண்களை பார்த்து காதல் மொழி பேசி கல்லாவில் அமர்ந்தாள். கணக்கு நோட்டை பிரித்து ஆராய துவங்கிய நிமிஷம் வாசலில் ஒரு நிழல் வந்து நிழலாடியது. செல்வம் நின்றிருந்தான். புன்னகைத்தாள். அவளுடைய கண்கள் அனிச்சையாக நாள்காட்டியை தடவியது. சூரியன் கூட சுகவீனப்பட்டு ஓய்வெடுத்தாலும் எடுக்குமே, உங்க காசு சுருக்கு பையில இருக்கிற புகையிலை மாதிரி தங்கு தாமசம் இல்லாம வந்து சேர்ந்துடும். உன்னை போல 4 பேர் வரவு செலவு செய்தா போதும், எந்த துயரமும் அண்டாது என பணத்தை வாங்கி கண்ணில் ஒற்றி கல்லாவில் போட்டு ரசீதை கிழித்து நீட்டினாள். வாங்கி பாக்கெட்டில் சொருகி கொண்டான் செல்வம். மீண்டும் தயக்கமாய் நின்றான். புருவத்தை விரித்து பார்த்தாள் ராசாத்தி. அது என்ன என்பது போல இருந்தது. ராசாத்தி, நான் சொல்லல புஸ்தங்களுக்கு கவிதை எழுதி போடுவேன்னு. இன்னைக்கு வாரமலர்ல என் கவிதை ஒன்று வந்திருக்குது ராசாத்தி என்றான். ஆரவாரமாய் கை தட்டியவள், என்னையா சொல்ற? வாரமலர்லையா? அதொன்னும் அம்புட்டு சுலவான வேலையா? அட்ரா சக்க என சந்தோஷப்பட அவனுக்குள் உற்சாகம் தொற்றிக் கொண்டது. பனியனுக்குள் கையை விட்டு புஸ்தகத்தை எடுத்து அவனுடைய கவிதை வெளியான பக்கத்தை பிரித்து காட்டினான். தன்னில் விழுந்ததெல்லாம் மக்க வைத்த மண் தான் விதையை மட்டுமே முளைக்க வைத்தது. எங்கு விழுந்தாலும் விதையாக இரு, விருட்சமாக எழுந்து விடுவாய். வாய்விட்டு வாசித்த ராசாத்தி கையை தட்டினாள். செல்வத்துக்கோ வெக்கமாக இருந்தது. ஆனால் அந்த ஆர்ப்பரிப்பு பிடித்தமானதாகத்தான் இருந்தது. காலையில் இதே செயலை சரோஜாவிடம் செய்தபோது நடந்த காட்சி கண்ணில் படமாடியது. அலட்சியமாய் பார்த்து அடுத்த வேலைக்கு போனாள். ஏன் சரோஜா, நல்லா இல்லையா? அது கிடக்கட்டும், எம்பிட்டு காசு தருவாங்க இந்த 4 வரிக்கு? என்னமோ சின்ன பிள்ளையாட்டம் கவிதை கதை எழுதுறேன்னுட்டு என்றால் இலக்காரமாக. உலகத்தில் எதுவுமே லேசாக இருப்பதில்லை சரோஜா. அடுத்த கட்டத்துக்கு ஆசைப்படலாம், ஆனால் அடுக்கடுக்காய் ஆசை வந்தால் அதற்கு பேராசை.
எப்போது சலிப்பும் வெறுப்புமாய் எழுந்துவிடும் அவளுடைய குணம் அவனுக்குள் ஒவ்வாமையை உண்டாக்கியது. இப்பொழுதெல்லாம் செல்வத்தின் கவிதைகள் அடிக்கடி புத்தகத்தில் பிரசுரமாக அதை எடுத்து கொண்டு வந்து ராசாத்தியிடம் ஓடோடி வந்தான். அவள் பாராட்டும் அங்கீகாரமும் பிடித்திருந்தது. பக்குவம் சொல்லும் குணமும் பேச்சு முடிவில் எப்போதும் சிதறவிடும் சிரிப்பும் செல்வத்துக்கு மிகவுமே பிடித்திருந்தது. நிற்கும்போது நடக்கமும் நடக்கும்போது ஓடவுமே ஆசைப்படுவாள். இதையெல்லாம் ஒரு நாள் அவன் சொன்னபோது அதற்கும் சேர்த்து சிரித்தாள். இந்த பாரியா, நீ ஏதோ வெள்ளந்தியா சொல்ற, நானும் விகல்பம் இல்லாம கேட்டுக்கிறேன். நெருப்பை தொட்டா மட்டுமில்ல, பனிக்கட்டியை தொட்டாலும் தான் பொறுக்க முடியாம கையை உதறுவோம். இந்த ராசாத்திக்கு ஊருக்குள்ள அம்புட்டு நல்ல பேர் இல்லை, அதுக்கு நான் வருந்தவும் இல்லை. நீ நல்லவன்னு எனக்கு புரியுது, உன் பொஞ்சாதிக்கு புரியுமா என சொல்லிவிட்டு அவள் சிரித்த போது சிலிர்ப்பாய் நிமிர்ந்து பார்த்தான் செல்வம். அவள் சொல்வதும் கரெக்டு தான். அவள் உருவில் மட்டுமல்ல, ஒழுக்கத்திலும் நறுவிசானவள் என்பதற்கு இதற்கு மேல் சாட்சி எதுவும் வேண்டுமா? அவளுடன் நட்பாடுவதில் பெருமையாக உணர்ந்தான். அன்று முத்தையன் நினைவு நாள். அவனுக்கு மலைக்கோவில் வருவதென்றால் பெரும் இஷ்டம். இந்த நாளில் எப்போதும் தவறாமல் மலைக்கோவிலுக்கு வந்து விடுவாள் ராசாத்தி. இன்று வந்தபோது செல்வம் குடும்பமும் குழந்தைக்கு முடியிறக்க வந்திருந்தது. ஊர்க்காரி என்ற நினைப்பு கூட தட்டுப்படாமல் கண்டது முகத்தை கோரினார்கள் அந்த ஊர் பெண்கள். அரசல் புரசலாய் ராசாத்தி கடைப்பக்கம் செல்வம் தென்படும் சங்கதி சரோஜா காதுக்கு வந்து கொண்டுதான் இருந்தது. இப்போது ராசாத்தி அங்கு வந்தது கூட செல்வத்தின் கைங்கரியம் என்றுதான் அவள் மனசு கூறி சொன்னது. என்ன, பிள்ளைக்கு முடியிறக்க வந்தீங்களா? வழியே சென்று விசாரித்தாள் ராசாத்தி. கால நேரத்துல எல்லாம் இறக்கிடணும், இல்லாட்டி அது எழுந்து நின்று ஆட்டம் போட்டு எவக்குடியையும் கெடுக்கும். சரோஜாவின் அம்மா ராசாத்தியின் கூந்தலை சுற்றி கிடந்த பூவை பார்த்து வெடுக்கென்று பதிலை சொன்னாள். அவள் முகம் சடுதியில் சுணங்கியது. எல்லாம் அளவோட இருக்கணும் ராசாத்தி. அயற்சியா இருந்தாலும் சரி, உணர்ச்சியா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கட்டுப்படுத்தி வை. அதுதான் உன்னை நம்பி கட்டியவனுக்கு நீ சேர மறுவாதை. அவன் உருவம் இல்லாம போயிருக்கலாம், ஆனா அருவமா எங்கனாச்சும் இருந்து காணுவான் தானே. நெருஞ்சி முல்லை நெஞ்சில் அரைந்து விட்டு 2 எட்டு எடுத்து வைத்து நடந்தனர். இவள் கவிதை தோழன் செல்வம் கடைக்கண்ணால் மன்னிப்பு கேட்டு பைகளை தூக்கி அவர்கள் பின்னாடியே தொடர்ந்தான். ஒரு துளி கண்ணீர் முத்து உண்டோடி புறங்கையில் விழுந்து தெரித்தது. செத்த நில்லுங்க, குரலை ஓங்கினாள். நின்று திரும்பி பார்த்தன. முல்லை பல்லில் சிரித்து, மனசாட்சிக்கு மீறினா சாமியா உலகத்துல இல்ல? அதுக்கு தெரியாதா எது நல்லது கெட்டதுன்னு? அதுக்கு கட்டுப்பட்டு வாழ்றதா சொல்ற நீ எதுக்கு தட்டு கெட்டு போனையாம்? குனிந்த சரோஜாவின் முகத்தை நோக்கி, தப்பை நினைக்காதவன் சட்டத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு மனசாட்சியே பெரிது. முன்னறதும் முடுக்கிறதும் அடுத்தவரை வசீகரிக்க இல்ல, தன்னோட உடத்தையும் உள்ளத்தையும் நிறைக்கத்தான். நீ போட்ட சட்டத்துக்கெல்லாம் நிக்காட்டி நான் சரியில்லைன்னு சொன்னா தப்பு எங்கிட்ட இல்ல, உன் எண்ணத்துல இருக்கு. புருஷன் என்ன போவுக்கும் பொட்டுக்கும் மட்டும்தான் சொந்தக்காரனா? ஒப்பந்தம் காலாவதி ஆனதும் முதலிட்டு போக உசுரோட இருக்கும் வரைக்கும் புருஷனை மனுஷனா மதிக்காம அவன் போன பிறகு அவன் தந்ததா சொல்ற பூவையும் பொட்டையும் எடுத்துன்னு ஆக போகுது. உடம்பை மட்டுமல்ல, பல நேரம் மனசையும் தேடி ஆம்பளை ஓடுவான். உன் உடம்பை மட்டுமல்ல, மனசையும் அந்த மனசு நிறைய அன்பையும் அவனுக்கு உண்மையா கொடு. அதுக்கப்புறம் அவன் தப்பு செய்தா அவனே சொன்னாலும் நீ நம்ப மாட்டே என கூறி குழந்தையின் கன்னத்தில் மென்மையாய் தட்டிவிட்டு கோவிலின் வாசலை நோக்கி நடந்தாள் ராசாத்தி. ராசாத்தி சொன்னதில் எந்த தப்பும் இல்லையே. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.